ரேணுகா கையும் களவுமா மாட்டிக்கினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. நடிப்புல சிவாஜி கணேசன் சாரவே மிஞ்சிருவா போல இருக்கு. ஐயோ அம்மா என்ன நீங்க நம்புறீங்களே அது போதும் அப்படின்னு பார்த்தனா ஒரு பெரிய டயலாக் விட்டுட்டு போயிட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குவாங்க. ஸோ எங்க மாட்டிப்போங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை தட்டி விட்டுட்டு போயிட்டு சுந்தரவல்லி காலில் விழுந்துருவாங்க. நீங்க ரொம்ப நன்றிங்க நீங்க நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சூர்யா தான் இன்னொரு செக் வச்சிருக்காளே திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நம்ம ரேணுகா பொத்திக்கிட்டு இருந்திருக்கணும். இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சனா தான் ஆள் அனுப்பிச்சு இவள அனுப்பிச்சிருக்கா. அர்ச்சனாவும் நல்லவ கிடையாது, இவளும் நல்லவ கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாவே வந்து சொல்லுவாரு நம்ம சூர்யா சார். ஏன்னா, சூர்யா குடும்பத்த அழிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம்னு அவ அர்ச்சனா கிட்ட பேசினத நான் பார்த்தேன் நேத்து நைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி சொல்லுவாங்க. பொதுவா வந்து நம்ம சுந்தரவல்லி அம்மாவுக்கு நல்லவங்களே பிடிக்காது. ஏன்? நம்ம நந்தினியவே பிடிக்காது. உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்பவே இல்ல. அர்ச்சனாவும் நல்லவ தான். இந்த ரேணுகாவும் நல்லவ தான். இவங்க 2 பேருமே எனக்கு இந்த வீட்டுக்கும் துரோகமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க. சரி நான் நிரூபிச்சுட்டனா, நிரூபிச்சு காட்டுறா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்குளம் சொல்லுது. ஆனா தாய்க்குளம் சொல்றத தட்டுவாரா? நம்ம சூர்யா உடனடியா பார்த்தீங்கன்னா, அந்த இடுப்புல இருக்கிற ஃபோன எடு நந்தினின்னு சொல்றாங்க. இடுப்புல ஃபோன் எடுக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கெல்லாம் தெரிய வருது. இவ டச் ஃபோன்லாம் யூஸ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு. அசோகன் கேட்கிறாரு. "ஏம்மா ஏம்மா மாதவி இங்க என்னம்மா நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு. வாய மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வாய்ஸ் நோட்ட நான் ப்ளே பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்றாரு. ரேணுகா இதுதான் சரியான டைம் இந்த சூர்யா குடும்பத்தை அடியோட ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்மளை முழுமையாக நம்புறாங்க அந்த சுந்தரவல்லி ஆண்டி. அதனால தான் என்ன அவங்க இடத்துல உட்கார வச்சிருக்காங்க ஆஃபீஸில் இருக்கிற சேரில். ஸோ இதை அப்படியே தக்க வச்சுக்கணும்னா 2 விஷயம் நீ பண்ணணும். ஒன்று சூர்யாவும் இந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நந்தினியும் இந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது ஒரு வாரத்துக்கு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கலந்து கொடுத்த மாத்திரையை சூர்யா சாருக்கு நல்லாவே 5 மாத்திரை கலந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒரு வாரம் என்ன அதுக்கு மேலேயே அவர் எழமாட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட்டை அமைச்சிருக்காங்க இவங்களும். இது எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி காத்த உடனே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன் அருணாச்சல ஐயா வந்து கேட்குறாரு, இன்னும் என்னென்ன கொடுமை பண்ண, என்னென்ன பாவம் பண்ண, என்னென்ன துரோகம் பண்ண இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஐயா முன்னாடி வந்து கேட்குறாரு. சூர்யா பலார்னு ஒரு அறையை விட்டு என்னென்ன பண்ணியும் அதை இப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருணாச்சலையா விழுந்ததுலேருந்து சூர்யா ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுலேருந்து நொர வந்து எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணேன், அதுவும் அர்ச்சனா பண்ண சொல்லி தான் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வேற வாய்ப்பே இல்லை. அர்ச்சனா தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. அர்ச்சனா அதாவது சூர்யாவோட குடும்பத்தையே கெடுக்கணும்னு சொல்லிட்டு அர்ச்சனா இவங்களுக்கே சொல்லிக்கிறாங்க. இவங்களும் பதிலுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயத்த அப்படியே வாய்ஸ் நோட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கவே முடியாதுல்ல. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்துக்கிட்டு இருக்கணும். பல நாள் திருடன் எப்படி ஒரு நாள் அகப்படுவானோ அதே மாதிரி அகப்பட்டுட்டாங்க. இப்போ நைஸாக வந்து அர்ச்சனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. சுந்தரவல்லி அம்மாவே கால் பண்ணி சொல்லுங்க ஆண்டி ஏதாச்சும் பர்சனலாக இருந்தால் நம்ம வாங்க வேறு இடத்துல சந்திப்போம்னு சொல்கிறாங்க. ரொம்ப பர்சனல் ஆனால் இது வீட்டில் தான் பேசி ஆகணும் வாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. ஆனால் அர்ச்சனாவே நினச்சி பார்க்கலைங்க இப்படி கையுங்களவுமா மாட்டுவேன்னு சொல்லிட்டு. நந்தினி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நினச்சிட்டாங்க நம்ம நல்லவங்க நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே கெட்டவங்க, கெட்டவங்க நினச்சிட்டு இருந்த எல்லாருமே நல்லவங்க. ஏன் இத்தனை நாளாக வந்து சூர்யா சார் சொல்லிட்டு இருந்தாரு அந்த அர்ச்சனாவை நம்பவே நம்பாத, அவளுக்கு மனசாட்சியும் கிடையாது, அவெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தோம் அர்ச்சனாமா நல்லவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கிட்ட வந்து மல்லு கட்டிட்டு இருந்தோம் சூர்யா சார் கிட்ட. ஆனால் இப்படி கேடு கட்டவளாக இருந்திருக்காளே, அது மட்டும் இல்லாமல் அவள் வச்ச ஒரு ஆள் நம்மளை அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இப்படி வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டாலே, எப்படி இவனுக்கெல்லாம் துரோகம் வருது? உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமையில அனாதையாக வந்து எந்த வேலையும் இல்லாமல் நின்றுட்டு இருந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்டு வரைக்கும் உன்னை வந்து சேர்த்தேன். ஆனால் நீ இப்படி துரோகம் பண்ணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறாருங்க. கல்யாணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்குங்க. நம்ம கூடயே இருந்திருக்காளே விஷப்பூச்சி, எத்தனை நாளாக இவ என்னென்ன பண்ணியிருக்கா, நாமளும் இவளுக்கு கூடவே இருந்திருக்கோம், நமக்கு தெரியாமே போச்சு அப்படின்னு பார்த்தா நினச்சிட்டு இருக்காங்களா. ஸோ அர்ச்சனாவோ நல்லா வசமாக பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தரவல்லி மகள் மாட்டிக்கினாங்க. கண்டிப்பாக வந்து மாதவி எப்படி மாட்டினாங்களோ போன டைம் வந்து இந்த மாதிரி செக்கில் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து அமிச்சதை அதே மாதிரி வேல்யூ எடுத்து கொடுத்தாங்களே அதே மாதிரி இப்போ அர்ச்சனா மாட்டிக்கிட்டாங்க. அர்ச்சனாவும் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராமா போட போகிறாங்க. நான் சூர்யாவுக்கு சொல்லலை, நந்தினியை மட்டும் தான் சொன்னேன். நந்தினியை மட்டும் இந்த மாதிரி படுத்தியே ஆக்கிடு. ஸோ அவள் இந்த கம்பெனிக்கு வந்தால் கண்டிப்பாக என்னையும் சூர்யாவும் சேர விட மாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மல்லு கட்டுறாங்க. ஆனால் சுந்தரவல்லி அம்மா நம்ப மாட்டாங்க. ஏன்னா சுந்தரவல்லி அம்மா என்ன கேனையா, அவங்களுக்கு தான் வாய்ஸ் நோட்டை அப்படியே போட்டாங்களே. ஒருத்தி நல்லவளாகவே இருந்தாலையும் அவகிட்ட பணம் இல்லைன்ற ஒரே காரணத்தினால இந்த சுந்தரவல்லி அம்மா இந்த நந்தினியை இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க. ஏன்னா நந்தினி இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்களா இந்த வீட்டுக்காக? உங்களுக்கே தெரியும். நந்தினி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க.
இப்போ நந்தினி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் யாரையும் நம்புறதா கிடையாது. இந்த வீட்லயும் சரி, யாரையுமே சரி. ஏன்னா, கூட இருந்தவளே இத்தன நாளா நமக்கு உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதுக்கப்புறமும் நான் யாரையும் நம்புறதா இல்லன்னு சொல்றாங்க. அதத்தான் நந்தினி நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ இன்னும் தெளிவாங்க வேண்டியது நெறைய இருக்கு. இந்த வீட்லயே நெறைய விஷப்பூச்சிங்க இருக்கு. நீ தான் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து சுரேகாவையும், மாதவியும் பார்த்து பேசுவாங்க. "ஏய் என்ன சூர்யா பொடி வச்சு பேசுறியா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி கேட்பாங்க. "பொடி வச்செல்லாம் இல்ல. டைரக்ட்டாவே பேசுறேன். நீ பண்ண துரோகத்த நான் என்ன மறந்துட்டனா?" அப்படின்னு சொன்னோனே அமைதியாயிடுறாங்க மாதவி. மாதவிக்கு ஒரு விஷயம் தாங்க. கண்டிப்பா வந்து நந்தினி இதே வீட்ல இருக்கணும். ஆனா தெளிவாக கூடாது. அதே மாரி அர்ச்சனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. ஏன்னா அர்ச்சனாவும் சூர்யாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அர்ச்சனா வந்து தெளிவானவ. அப்புறம் அவ நம்ப இங்க பண்ற கேடித்தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சுருவா. நகை, ட்ரெஸ்ஸு எதுவுமே நம்ப இஷ்டப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு, அர்ச்சனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா அதனால தான் அர்ச்சனாவ இந்த வீட்டுக்கு வராத மாரி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏத்தி விடுறாங்க சுந்தரவல்லி கையில. "ம்மா அந்த அர்ச்சனாவ சும்மா விடாதம்மா. கல்யாணத்திலேயே அவ்ளோ பேச்சு பேசியும், அவள மறுபடியும் நீ வீட்டுக்கு கொண்டு வந்து, ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து உன் இடத்துல உட்கார வச்சிருக்க. அப்படி இருந்தும் சூர்யாவோட குடும்பத்தையே அழிக்கிறதுக்குன்னு சொல்லி பிளான் போட்டிருக்காளே! இவலாம் நல்லா இருப்பாளா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவ என்னதான் மினிஸ்டர் மகளாவே இருந்தாலும், அவள சும்மா விடாதம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க மாதவி. ஏன்னா மாதவிக்கு தான் அர்ச்சனாவ பிடிக்காதே. ஆனா ஒரு டயலாக் ஒண்ணு விட்டாங்க பாருங்க. அந்த அர்ச்சனா யாரும்மா? சூர்யாவுக்கு என்ன மாமா பொண்ணா? அப்படி வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க சூர்யாவ. சூர்யாவோட அவ்ளோ உரிமை எடுத்து கொஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டே பேசியிருப்பாங்க ரேணுகா. "அடி பாவி! என்னடி இந்த நடிப்பு நடிக்கிற? அப்ப நீயும் வந்து அர்ச்சனா வச்ச ஆள் தானா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருப்பாங்க. நந்தினி இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு இருப்பாங்க. பட் ஆனா அவங்க மனசாட்சி உறுத்திடுச்சு. கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு. பலார்ன்னு ஒரு அறைய விடுறாங்க அர்ச்சனாவுக்கு நம்ம சுந்தரவல்லி அம்மா. "ஏன்டி இப்படியாப்பட்ட கேடு கெட்டவளா இருப்பேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஏதோ என் பையன அடையறதுக்காக இந்த ஆஃபீஸுக்கு வரேன். இது ஏதோ வந்து நான் நந்தினிய பழி வாங்குறேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா எங்க குடும்பமே நாசமா போனா கூட நீ மட்டும் வந்து சூர்யா கூட சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறியே! நாளைக்கு நான் உன்ன வந்து சூர்யா கூட சேர்த்து வாழத வச்சா, எங்களெல்லாம் விடுவியா? எங்கள அடிச்சு தொரத்துவில்லையா? கம்பெனி உன் பேருக்கு எழுதிக்கிட்டு, நீ என்ன வேணா பண்ணுவ. எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்னிலிருந்து சொல்றேன். இந்த பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, செவுல்ல அடிச்சு கேட்குறாங்க நம்ம சுந்தரவல்லி அம்மா. சுந்தரவல்லி அம்மா இப்படி கேட்டது நம்ம சூர்யாவுக்கு கொஞ்சம் நல்லா ஆறுதலா இருக்குங்க. ஏன்னா தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உரிய தண்டனை குடுக்கணுன்றது தான் சூர்யாவோட எண்ணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்ல அவர் அடிச்ச உடனே, அந்த அவருடைய பியூன் அடிச்ச உடனே, ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா லேபர்ஸையும் கூட்டிட்டு வந்து ஒரு யூனியனே கிரியேட் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சிருப்பாரு. அதுவும் சாரின்னு சொன்னா கூட பத்தாது, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா என் கம்பெனி ஸ்டாஃப் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் சூர்யா. சூர்யாவுக்கு நந்தினி கிடைச்சது உண்மையிலேயே ஒரு பெரிய வரங்க. ஆனா அத தப்பா மாத்தி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா ஒரு பிளான போட்டாங்க. அது எல்லாமே தவிடுபொடி ஆயிடுச்சு. ஏன்னா, அர்ச்சனாவோட முழு முகமே பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு. சுந்தரவல்லி இப்பவும் சொல்றேன், நீ ஏற்கனவே நெறைய தப்பு பண்ணிட்ட சூர்யா விஷயத்துல. இப்போ கரெக்ட்டா ஒரு டெசிஷன் எடு. அர்ச்சனாவ இதோட அடியோட மறந்துரு. அர்ச்சனாவ இதுக்கு மேல சூர்யா கூட சேர்ந்து வாழணும். இந்த கம்பெனிக்குள்ள விடணும். இதுக்கப்புறம் அவகிட்ட பேசுற வேலையே இந்த குடும்பத்துல யாருமே வச்சுக்கூடாது. அதே மாரி உனக்கு இங்க வேலை கிடையாது. கிளம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ ரேணுகாவால பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவோட சாம்ராஜ்யமே வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா நெனச்சுட்டு இருக்காங்க. அது என்னவோ உண்மதாங்க. ஏன்னா அர்ச்சனாவும் ரேணுகாவும் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருப்பாங்க. நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி 3 முடிச்சிலே வந்து இந்த மாரி அர்ச்சனா கண்டிப்பா கையும் களவுமா மாட்றாங்கன்னா, அதுக்கு ரேணுகா மாட்னா மட்டும் தான் அர்ச்சனா மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அர்ச்சனா வந்து மாட்டிக்கினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சுருங்க. அதே மாரி அர்ச்சனா பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வழியில வரமாட்டாங்கன்னு நெனைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து விடமாட்டாங்க. இந்த வீட்ல என்னென்ன நடக்குது, என்னென்ன யார் யார் எங்கெங்க போறாங்கன்ற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கு அசோகனே காசு குடுத்தா ரூட் போட்டு குடுத்துருவாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பண வெறி புடிச்சிருக்காங்க. அசோகனும், மாதவியும். அதனால தான் நம்ம நந்தினி எவ்வளவோ வந்து முன்னேறவே கூடாது. ரூ. 15,000 சொல்லிட்டு ரூ. 1,50,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த செக்ல. ஸோ டிஜிட்ல எழுதிட்டு வந்திருக்காரு. ஒரு 0 போட்டு டிஜிட்ல கீழ பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நம்ம வேர்ட்ஸ்ல எழுதிடலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, ஏமாத்திருப்பாங்க சுந்தரவல்லி அம்மா. இது எதுவுமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அர்ச்சனா வரக்கூடாது. நந்தினியே இருக்கணும். அதுவும் நந்தினியும் தெளிவாக கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. சுரேகா, மாதவி, அசோகன் எல்லாருமே. இப்போ ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா யாருன்னு புரிஞ்சு போச்சு. அதனால அர்ச்சனா கிட்ட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல் போட்டுறாரு நம்ம அருணாச்சலையா. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.